கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செலவே இல்லாமல் எப்படி கரையானை உற்பத்தி பண்ணுறது, கரையானை கரையானை உற்பத்தி பண்ணி அதை கோழிக்கு போடுறது மூலிமா கோழிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ புதுசாக நம்ம வியூவர்ஸ் யாருன்னா பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோ வந்து கீழே சிவப்பு கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அமைக்கிடுங்க. அதை அமைக்கிட்டு ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமைக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லு பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குது. நான் இந்த முறையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செம்ம வேறு லெவலில் இருக்கும் செல்லு. நிறைய செமத்தியாகவே நல்லா உற்பத்தியாக இருக்குது. இதை வந்து கோழி குஞ்சுகளுக்கு போகிறது மூலிமா கோழி குஞ்சு வந்து இன்னும் இப்போ குட்டி 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 இப்போ ஒரு 10 கோழி குஞ்சு பொரிச்சுன்னா ஒரு 5 கோழி குஞ்சு வளரவே வளராது, அப்படியே திமுண்டு இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து கோழிங்களுக்கு வந்து எப்பவுமே அரிசியை தான் போட்டிருக்கோம், அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து நம்ம கொடுக்கவே மாட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த செல்லி வந்து செலவே இல்லாமல் அந்த செல்லி உற்பத்தி பண்ண மூலிமா நம்ம கோழிக்கு போகிறதுனால கோழி வந்து சீக்கிரம் உடனே எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு மாதத்து கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து எல்லாம் ஒரு மாதத்து கோழி குஞ்சு தான் ரவுண்டு இருக்கும். இதே நீங்கள் தொடர்ந்து இந்த செல்லியை நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மாதத்துக்கு ஒரு மாதத்து கோழி குஞ்சு 2 மாதத்துக்கு பெருசாகிடும். அந்தளவுக்கு பெரிய கோழி குஞ்சு ஆகிடும். இப்போ வந்து எப்படி கரையான் வந்து உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்தலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து பானையோ ஏதோ ஒன்று டப்பாவோ இந்த மாதிரி டப்பா கிடைச்சாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்து பானை கிடைச்சாலும் ஓகே தான். அது வந்து பானையாக இருந்தாலும் சரி தான், இதுமாதிரி டப்பாவாக இருந்தாலும் சரி தான். அது வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கணும். பானையாக இருந்தால் நடு பகுதியில் போட்டுக்குங்க, இந்த மாதிரி டப்பா இருந்தால் மேல் பகுதியில் போட்டுக்குங்க. இந்த மாதிரி டப்பாவை போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள் உள்ள கரையை வந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்து மக்கக்கூடிய பொருள் போடணும். நீங்கள் இந்த மாதிரி வாழை மட்டை இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வாழை மட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் தான் போடணும், அதிகமாகலாம் போட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த தட்டு மாட்டு வந்து அதிகமாக துண்டு வேஸ்ட் ஆகிக்கும். அந்த தட்டும் போடலாம், வைக்கப்புல்லும் போடலாம். எது எலியக்கூடிய மக்குதோ அதை போடலாம். அப்புறம் எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த அட்டை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த அட்டை பாக்ஸு அதையும் கட் பண்ணி போடலாம். அப்புறம் வந்து நீங்கள் தேங்காய் பஞ்சு அதையும் போடலாம். ஏன்னா இது வந்து செல்லிக்கு வந்து முக்கியமாக அந்த தேங்காய் வந்து நார்லாம் பார்த்தீங்கன்னா செல்லி வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது. ஏன்னா அதில் வந்து அந்த எண்ணெய் பிசு தன்மைலாம் அந்த அந்த இருக்கும்ல, அதனால் அந்த வாசனைக்கு இன்னும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. செல்லிக்கு வந்து இந்த அட்டை, அந்த தேங்காய் பஞ்சு இதெல்லாம் ரொம்ப விரும்பி பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து அதிகமாக இந்த அட்டையும் அந்த தேங்காய் பஞ்சையும் வைக்கப்புல்லும் சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது, செல்லி அதிகமாக வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டையை போட்டுட்டு இப்போ வந்து அட்டையை எடுத்து உள்ளே வைக்கிறேன். நல்லா வச்சு அமுக்கி விட்டுட்டணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்களா. இந்த மாதிரி இதுலேயும் இப்போ செல்லி வந்து அதிகமாக ஏறும். எனக்கு வந்து இப்போ அதிகமாக இருக்க கோயில் இருக்கிறதுனால நான் இந்த பானையில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு அந்த செல்லி அதில் வர செல்லி எனக்கு பற்ற மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த ட்ரம்மு ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறேன். அட்டையை ஃபுல்லாகவே போட்டுக்கணும். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அட்டையை நல்லா சொருகி வச்சுட்டு, அப்புறம் இந்த மாதிரி மக்கிப்போன சாக்கு நம்ம வீட்டே இருக்கும்ல நெல் சாக்கு, அதையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து அதை வந்து இப்படி உள் சைடு வந்து நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து செல்லி வந்து இது நல்லா அரித்து உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த மட்டை அந்த சாக்கு எல்லாமே ஊறும். அப்போ தான் செல்லி வந்து சீக்கிரம் உள்ளே போயிட்டு அந்த குள்ளு இருக்கிறதுக்கு அந்த மட்டை செல்லி எல்லாம் போயிட்டு அதை உள்ளே அரிக்கும். சரிங்களா? இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை எப்போ வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வைக்கணும். ஈவினிங் டைமில் வச்சு காலை டைமில் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் டைமில் வச்சுட்டு காலை டைமில் எடுக்கலாம். நீங்கள் தினமும் எடுக்க மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம், ஒரு 2 நாள் சென்று கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வைக்கிற முறை எப்படின்னா, செல்லு எங்கே இருக்கோ அங்கே தான் வைக்கணும். நீங்கள் எல்லா இடத்தையும் வச்சாலும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பக்கத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கே முட்டு மரம்லாம் இருக்குது. அந்த முட்டு மரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய செல்லு அங்கே அரிச்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வச்சு செம செல்லி வரும்ன்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏகப்பட்ட செல்லி இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிலிச்சு அந்த இடத்த வச்சா செம சொல்லி வரும். இப்போ வந்து சும்மா அதிகமாக பழம்லாம் நோண்டக்கூடாது, அந்த மேலே அந்த பில்லை மட்டும் செதுக்கிட்டு வைக்கணும். அங்கே பில்லு இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே கொஞ்சம் லைட்டாக பறிச்சுட்டு வச்சா தான் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த செல்லி வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செத்திக்கிட்டு நம்ம அந்த பண்ணி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரம் எடுத்து கவுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து பானையில் இப்படி பண்ணுறதுக்கு நிறையாவே வரும். நீங்கள் எது உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை பண்ணுங்கள். இது மாதிரி கவுத்து வச்சுட்டு உள்ளே தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே வரும். கீழே வரது பரவாயில்ல, வந்துச்சுங்க தண்ணி வரும். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி மண் அணைச்சி விடணும். ஏன் அந்த மண் அணைச்சி விட்றோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த எறும்பு கோழிலாம் வந்து சிலிச்சிருச்சுன்னா ட்ரம் கீழே வந்துச்சுன்னா அப்போ செல்லு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக மண்ணை அணைச்சி விடணும். நல்லா மண்ணை அணைச்சி விட்டு காலையில் அமுக்கி விட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா
இந்த செல்லியை துண்டுறது மூலிமா கோழிங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது நமக்கு. நம்ம வந்து தொடர்ந்து அரிசி நம்ம என்ன தான் நல்ல சத்து வாழ்ந்த தீனியை வந்து கம்பு கேவுரு எல்லாமே கொடுத்துருந்தா கூட வெஜ்ஜே கொடுத்துருந்தா கூட அதுங்களுக்கு வந்து என்ன தான் ப்ரோட்டீன் இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கு எப்படி காய்கறியே சாப்பிட்டுருந்தாலும் நம்மளுக்கு கறி சாப்பிடணும் போல் தோணுதோ அதே மாதிரி தான் கோழிகளுக்கும். கோழி நம்ம என்ன தான் சத்து வாய்ந்த தீனி வச்சுருந்தாலும் கூடமே இந்த மாதிரி புழு பூச்சி சாப்பிட்டாதான் அதுக்கு ஒரு ஹெல்த்தியாக வரும். இயற்கை முறையில் இந்த மாதிரி பண்ணாதான் அதுங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதிகமாக புரதச்சத்து கிடைக்கும். உற்சாகமாகவும் இருக்கும் கோழி. இந்த செல்லி தூண்டுறது மூலமாக கோழி குஞ்சுங்களுக்கு அதிகமாகவே போடலாம். நீங்கள் பெரிய கோழி போடுறதோட நீங்கள் வந்து குட்டி குட்டி கோழி குஞ்சுங்களுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா, அது வந்து நல்லா அதிகமாக சாப்பிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மண் வச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு. காலையில் நான் ஒரு 2 நாள் சென்று இதை எடுத்தால் கூட அதிகமாக இருக்கும். நான் மறுநாளே எடுக்கிறாங்க பாருங்கள். மறுநாளே எடுத்த உடனே பாருங்களேன் எந்த அளவுக்கு செல்லி பாருங்கள். அந்த சாக்கு ஃபுல்லாக அரிச்சிட்டு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் செல்லி. இதை அப்படியே டப்பாக்குள்ளே போட்டு எடுத்து போய் நம்ம வீட்டாண்ட போட போகிற கோழி குஞ்சுங்களுக்கு பாருங்கள். கோழி வந்து இது எப்படி சாப்பிடுது மட்டும் பார்த்துடலாம். பயங்கரமாக சாப்பிடுங்க. இப்போ எடுத்து உதறோம் பாருங்கள், ஏகப்பட்ட செல்லிங்க அப்படியே கொத்தாக வந்து உழுது. இது எல்லாமே பால் செல்லியே. இது கோழி குஞ்சு விரும்பி சாப்பிடும். ஏன்னா கோழி குஞ்சு சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே வராது. அதிகமாக சாப்பிட்ருக்கும். இதோட பெரிய செல்லிலாம் இருக்குது. இதோட பெருசாக இருக்கும். மண்டை மட்டும் பெருசாக இருக்கும் செல்லிங்களுக்கு. அது வந்து நீங்கள் தயவு செஞ்சு கோழி குஞ்சுக்கு போட்டுறாதீங்க எப்பவுமே. ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாவாது. அப்படியே கோழி குஞ்சு எடுத்தோடனே முழுங்கிச்சிங்கன்னா அது போயிட்டு உயிரோட வாய்க்குள்ளே போயிட்டு போய் கிழிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த பெரிய செல்லி வந்து சாவாது. அதனால் அந்த பெரிய செல்லி வந்து கோழிக்கு போகிறத தவிர்த்துருங்க. இந்த மாதிரி குட்டி செல்லி நீங்கள் போகிறதுமோ இங்கே பாருங்கள், கோழி குஞ்சு விரும்பி சாப்பிடுங்க. நல்லா எந்த அளவுக்கு கொத்தி சாப்பிடுது பாருங்கள். நீங்கள் தினமும் ஒரு வேலையை அரிசியை குறைச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செலவே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அரிசியும் மிச்சமாகிடும். கோழிகளுக்கு அரிசியோடு இது ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அரிசி வந்து எப்பவுமே மாவு சத்து தான். அதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்காது, எனர்ஜி மட்டும்தான். கோழிஞ்சு அன்றாட சிரித்து மேய்க்கிறதுக்கு மட்டுமே அந்த அரிசி போதுமான எனர்ஜி மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் கோழி வந்து வளர்ச்சிக்கு அந்த அரிசி வந்து வளர்ச்சிக்கு போதுமான சத்து கொடுக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி கரையானை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணி போகிறதுனால செலவே இல்லாமல் போகிறதுனால கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரம் பெருசாக வளரும். ஏன்னா நம்ம இது எந்த செலவுமே இல்லை. சும்மா அட்டை மட்டும் கீழே கிழிஞ்சு போன அட்டை இதெல்லாம் கடந்து நம்ம போட்டு இதுமாதிரி கோழி குஞ்சு போட்டால் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறதுனால கோழி குஞ்சு வந்து பெருசாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்க நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு. நானும் பல்வேறு வீடியோ போட்டுருந்தா வரேன் பாருங்கள். செம்ம வீடியோ இருக்குது. அப்புறம் இல்லாமல் கோழிக்கு வந்து பச்சரிசியை போடலாமா இல்லையான்ட்டு அது ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சலுக்கு அதையும் எப்படி குணப்படுத்துன்ட்டு அது நாட்டு வைத்தியம் மூலிமா அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் எப்படி உள்ள செய்கிறதுன்னு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சொல்லி பாருங்களா. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ சொல்லி வரும்னு. ஏன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குது பாருங்கள். பெரிய கோழி முதற்கொண்டுமே சாப்பிடுது, அடித்து பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுதுங்க. செலவே இல்லாமல் இந்த மாதிரி செல்லிகளை கோழிக்கு இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி போடுறது மூலிமா கோழிகளுக்கு நல்லா வெயிட் வரும், சீக்கிரமாக வளரும். இது வந்து அரிசிக்கு பதில் நம்ம இந்த செல்லியை வந்து செலவே இல்லாமல் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு வந்து அதிகமான காசு மிச்சமாகவும், டைம் மிச்சமாகவும், அரிசி மிச்சமாகும். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக வீட்டை வளர்க்குறவங்களும் சரி தான், பண்ணை மூலிமா வளர்க்குறவங்களும் சரி தான். இது அதிகமாக பண்ணை மூலிமா வளர்க்குறவங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி எல்லா இடத்துல வச்சிங்கன்னா